வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்தவர், பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர் நம் கர்ம வீரர் காமராஜர் பற்றிய தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையாரின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவரது தந்தை ஒரு தேங்காய் வணிகராக இருந்தார். இவரது பெற்றோர் இவருக்கு தங்கள் குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்னும் பெயரை இட்டனர். இவரது பெற்றோர் இவரை ராசா என்றும் அழைத்தனர். இந்த இரு பெயர்களின் இணைப்பே பின்னர் காமராசா என மாறியது. காமராசருக்கு நாகம்மாள் என்ற தங்கையும் இருந்தார். காமராசருக்கு 6 வயதாக இருக்கும் போதே இவருடைய தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதை தொடர்ந்து இவருடைய தாயார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். பின்னர் இவர் தனது 12 வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தாய்மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டார். மேலும் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து முருகன் வழிபாட்டிலும் நேரத்தை செலவிட்டார். காமராசர் 13 வயதிலிருந்தே பொது நிகழ்வுகளிலும் அரசியலிலும் ஆர்வம் காட்டினார். தனது மாமாவின் கடையில் பணிபுரியும் போது பஞ்சாயத்து கூட்டங்கள் மற்றும் பிற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். சுதேசமித்திரன் தமிழ் நாளிதழை தொடர்ந்து ஆர்வத்துடன் படித்து வந்தார். கடையில் தனது வயதுடையவர்களுடன் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதித்தார். காமராசர் அன்னிபெசன்ட் நடத்திய தன்னாட்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாரதியார் ஆகியோரின் எழுத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அரசியலில் நாட்டம் கொண்டதாலும் தொழில் நேரத்தை செலவிடாததாலும் இவர் திருவனந்தபுரம் நகரில் உள்ள மற்றொரு மாமாவுக்கு சொந்தமான மரக்கடையில் வேலை செய்ய அனுப்பப்பட்டார். கேரளத்தில் இருந்தபோது இவர் தொடர்ந்து பொது நடவடிக்கைகளில் பங்கேற்றார். வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து ஜாதி மக்களும் நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். காமராசர் தனது சொந்த ஊருக்கு திரும்ப அழைக்கப்பட்ட பின் இவருக்கு மணமகளை தேட இவரது தாயார் மிகவும் முயற்சித்த போது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். டாக்டர் வரதராஜலு நாயுடு, கல்யாணசுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்ட காமராசர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸில் முழு நேர ஊழியராக 1920ஆம் ஆண்டில் தனது 16 வயதில் சேர்ந்தார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடிய சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராசர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். 1953ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று தமிழகத்தின் முதல்வராக காமராசர் அவர்கள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக காமராசர் மேற்கொண்ட திட்டங்கள் பல. அவற்றில் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கும் ஆலை, பாரத மிகு மின் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை என மேலும் பல தொழிற்சாலைகள் காமராசரால் உருவாக்கப்பட்டன. இதை தவிர மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசனங்களையும் ஏற்படுத்தினார். காமராசர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளத்தில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தது.
கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப காமராசர் 1954 முதலமைச்சரானதும் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். இதனால் கல்விக்கு கண் திறந்த காமராசர் என்றும் மக்களால் இவர் போற்றப்பட்டார். காமராஜரின் புனைப்பெயர்கள்: கர்மவீரர், கருப்பு காந்தி, ராஜதந்திரி, பாரத ரத்னா, படிக்காத மேதை, கிங்மேக்கர், ஏழை பங்காளன் என்றெல்லாம் மக்களால் பெருமிதத்துடன் போற்றப்பட்டார் காமராஜர். காமராஜர் பின்பற்றிய கொள்கைகள்: அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அறிவுரைகள்: பொறுமையை பின்பற்ற வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், எளிமையோடு இருக்க வேண்டும், கோபத்தை விட்டுவிட வேண்டும், நேர்வழியில் போராட வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும், நாட்டுப்பற்றுடன் திகழ வேண்டும், ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், தீய சொற்களை பேசவே கூடாது, காலம் தவறாமல் கடமையை செய்ய வேண்டும் போன்ற நற்கருத்துக்களை மக்களுக்கு அவர் மொழிந்துள்ளார். அவரது எளிமை, நேர்மை மற்றும் தன்னலமற்ற சேவைக்காக மக்களால் மிகவும் போற்றப்பட்டார். இந்திய அரசியலில் ஒரு முன்மாதிரியான தலைவராக அவர் கருதப்பட்டார். காமராசர் பதவி கர்வமின்றி எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். காமராசர் முதலமைச்சராக இருந்த போதும் தனது வீட்டில் மின் விளக்குகள் இருந்தும் வேப்ப மரத்து அடியில் படுக்க விரும்பினார். ஏழை மக்களிடம் நெருங்கி பழகுவதை விரும்பினார். இன்றும் கர்ம வீரர் காமராஜரின் சொத்தாக கருதப்படுவது வங்கி கணக்கில் 125 ரூபாய், 4 வேட்டி, 4 கதர் சட்டை, 4 துண்டு, 1 பேனா, 1 கண்ணாடி, 1 ஜோடி செருப்பு. இவ்வாறு காமராசர் எளிய வாழ்க்கை வாழ்ந்துள்ளதை நாம் அறியலாம். 1976 அதாவது அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. காமராசர் அவர்கள் அக்டோபர் 2, 1975 அன்று காலமானார். அவரது நினைவு தினம் இன்றும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற வேதவாக்கு கொண்ட காமராஜரின் காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதா. நன்றி.